வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் நீதி கட்சி தலைவர் ஜெய்பீம் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பி. அம்பேத் வெங்கடேஷ் அவர்கள் தலைமை வகித்தார். நீல வணக்கம் செய்கின்றோம். பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு ஜெய்பீம் கூட்டமைப்பின் சார்பாக நீல வணக்கம் செய்கின்றோம். அனுவல் வேணும் மாறா கொள்கை, அனுவல் வேணும் மாறா கொள்கை, அண்ணனின் கொள்கை ஒன்றேதான். அரணம் திறனும் அறிவு நிறைந்தது, அரணம் திறனும் அறிவு நிறைந்தது. அம்பேத்கரிசம் ஒன்றேதான். கனிவுடைய நேர்மை கடமைகள் செய்த, கனிவுடைய நேர்மை கடமைகள் செய்த பாபா சாஹிப் அம்பேத்கர் வாழியவே வாழியவே. மும்பை கரையில் பட்டியலின மக்கள் மீது, பட்டியலின மக்கள் மீது சாதிய வன்முறை கொலைகளுக்கு, சாதிய வன்முறை கொலைகளுக்கு, கற்பழிப்பு பாலியல் வன்முறை, பொருளாதார தாக்குதல்களை மத்திய மாநில அரசுகளே தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது, பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜெய்பீம் கூட்டமைப்பின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எங்களுடைய முக்கிய கோரிக்கையான பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும். பட்டியலில் மக்கள் மீது நடத்தப்படும் சாதிய வன்முறை, கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறை, பொருளாதார தாக்குதல்களை மத்திய மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் பட்டியலின பழங்குடி மக்களின் சிறப்பு திட்ட நிதியை மாற்று திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் எங்கள் மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். SC ST மாணவர்களின் கல்வி நிதியை உயர்த்தி காலதாமதமின்றி வழங்கிட வேண்டும். உயர்கல்வி ஊக்கத்தொகை தொடர்ந்து வழங்கிட வேண்டும். ஆதி திராவிட மாணவர்களுக்கு அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகையை தடையின்றி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும், தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எங்களுடைய கோரிக்கை ஒரு 9 அம்ச கோரிக்கை. இந்த 9 அம்ச கோரிக்கையை, அதாவது பஞ்சமர்கள் இங்கே, பஞ்சமி நிலம் எங்கே என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முழுமையாக செயல்படுத்தி, அதே நேரத்தில் பஞ்சமி நிலத்திற்காக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். ஏனென்றால் பிஜேபி அரசாங்கத்திற்கு திமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கள்ள தொடர்பு வைத்திருக்கின்றது. இந்த வக்ஃப் போர்டு வாரியத்திற்கு முழு உதவி பண்ணுகின்ற, முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற இந்த நிலங்களை அனைத்தையும் போராட்ட குணத்தில் ஏற்றுக்கொள்கின்ற இந்த தமிழக அரசாங்கம் எங்களுடைய பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்க தனி சிறப்பு சட்டம் உருவாக்கிட நாங்கள், உங்களுக்கே நன்றாக தெரியும் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம், நாங்கள் பல முறை போராட்டங்கள் செய்தோம். இன்று வரை எங்களுக்கு தீர்வு காணவில்லை. ஆகவே எங்களுக்கு இந்த கள்ள தொடர்பு வைத்திருக்கின்ற திமுக ஆட்சி மத்திய அரசாங்கத்தோடு எங்களுக்கு ஒத்துழைப்போடு செய்ய வேண்டும். இந்த பஞ்சமி நிலத்திற்காக தனி சிறப்பு சட்டத்தை, அதேபோல் பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படும் ஜாதிய வன்முறை, கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறை, பொருளாதார தாக்குதலை மத்திய மாநில அரசுகளே தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த மத்திய மாநில 2 மாநிலமும், ஏன்னு கேட்டால் அதுக்கு மாநில அரசுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடாது. மத்திய அரசாங்கம் அதை ஸ்ட்ராங் படுத்த வேண்டும் என்பதை இதன் மூலமாக கேட்டுக்கொண்டு, பட்டியலின பழங்குடி மக்களின் சிறப்பு உட்கூறு திட்டம், ஸ்பெஷல் காம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க, இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை மாற்று திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அதாவது சாலையில் ஒளிபெருக்கி லைட்டு இந்த வசதியெல்லாம் போடக்கூடாதுங்க. மாற்று திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை, எங்களுடைய திட்டத்தை எங்களுக்கே செலவழிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக கூறுகின்றோம். உயர்கல்வி ஊக்கத்தொகை தொடர்ந்து வழங்கிட வேண்டும். ஆதி திராவிட மாணவர்களுக்கு அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகையை தடையின்றி வழங்கிட வேண்டும். ஆக எங்களுக்கு இந்த பஞ்சமி நிலத்திற்காக நாங்கள் கிராமந்தோறும் எங்கெங்கு குக்கிராமம் இருக்கின்றதோ அந்தந்த குக்கிராமத்திலும் இந்த பஞ்சமி நிலத்திற்காக நாங்கள் போராடுவோம்.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் RM அருண்குமார், வழக்கறிஞர் P பிரதாபன், வழக்கறிஞர் ஆறுமுகம், வழக்கறிஞர் K கோபி, மாநில பொருளாளர் P அருள், மீசநல்லூர் E மூர்த்தி, துறைமுக தொழிற்சங்க தலைவர் மயிலை ரமேஷ், டாக்டர் E யஸ்வந்த் ராவ், அம்பேத்கர் பீம்குமார், ATE ராமமூர்த்தி, டாக்டர் புருஷோத்தமன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு தலைவர்கள், நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.